செவ்வாழைப்பழத்துல அல்வா செய்ய போறோம். அதுக்காக 5 செவ்வாழைப்பழத்தை எடுத்துக்கிட்டோம். ஏறக்குறைய இது 750 கிராம் இருந்தது. பழத்தை நல்லா அரைச்சு எடுக்கிறதுக்காக துண்டு துண்டா நறுக்கி அரைக்க ஆரம்பிச்சுக்கிட்டோம். பழத்தை அரைக்கும் போதே கூடவே ஒரு 8 ஏலக்காயவும் சேர்த்துக்கிட்டோம். செவ்வாழைப்பழ அல்வா செய்யறதுக்கு தேவையான பொருட்கள்: 3/4 கிலோ செவ்வாழைப்பழத்துக்கு கிட்டத்தட்ட 1/2 கிலோ வெல்லம் தேவைப்படும். இந்த வெல்லத்தை அம்மியில வச்சு நல்லா பொடியா நுணுக்கி எடுத்துக்குவோம். நுணுக்கி வச்சிருக்க வெல்லத்தை தண்ணி ஊத்தி நல்லா கரைச்சு வெல்லத்துல இருக்க தூசி எல்லாத்தையும் தனியா வடிச்சு எடுத்துருவோம். தூசி இல்லாம வடிச்சு எடுத்த வெள்ளப்பாக நல்லா சூடு பண்ணி சுண்ட வச்சு எடுத்துக்குவோம். இல்லனா அல்வா பதம் வரதுக்கு ரொம்ப நேரம் எடுத்துக்கும். அடுத்து ஒரு 100 ml நெய்யில 15 கிராம் முந்திரி, 15 கிராம் திராட்சை ரெண்டையும் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்குவோம். அதே பாத்திரத்துல மீத இருக்க நெய்யிலேயே அரைச்சு வச்சிருந்த வாழைப்பழத்தை சேர்த்து நல்லா கிண்ட ஆரம்பிச்சிருவோம். அரைச்சு வச்ச வாழைப்பழத்தை சேர்த்து கிண்டும் போது அடி பிடிக்கிற மாதிரி இருந்தா கொஞ்சம் நெய்யை சேர்த்துக்குவோம். அரைச்சு சேர்த்துக்கிட்ட வாழைப்பழம் கொதிக்க ஆரம்பிச்சதும் காய்ச்சி எடுத்து வச்சிருந்த வெள்ளப்பாக சேர்த்துக்குவோம். அல்வா செய்யும் போது இந்த இடம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான இடம். இந்த இடத்துல தான் கவனமா அல்வாவை கிண்ட ஆரம்பிக்கணும். வெல்லம் சேர்த்ததுக்கு அப்புறம் கண்டிப்பா அடி பிடிக்க ஆரம்பிக்கும். இந்த சமயத்துல சரியா கிண்டாம விட்டா தீஞ்சு அங்கங்க கருப்பா தெரிய ஆரம்பிச்சிடும். அல்வாவை கரண்டியால எடுக்கும் போது கட்டியா ஒரு பதம் வரும். இதுதான் சரியான பதம். இந்த பதம் வரும்போது வறுத்து வச்சிருந்த முந்திரி திராட்சையை சேர்த்து கிண்டி விட்டு இறக்கிடுவோம்.
அல்வாவை வெட்டுறதுக்கு தகுந்த மாதிரி பரவலான ஒரு பாத்திரத்துல கொட்டி நல்லா பரப்பி விட்டு ஆற விட்டுருவோம். அல்வா நல்லா ஆறுனதும் இந்த மாதிரி அழகா வெட்டி எடுத்தா சாப்பிட தயாராயிரும். செவ்வாழைப்பழ அல்வா இப்ப சாப்பிட தயாராயிருச்சு. மத்த வாழைப்பழங்களை விட செவ்வாழைப்பழம் உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதுல அல்வாவா செஞ்சு சாப்பிடும் போது ருசி அவ்வளவு அருமையா இருந்தது.